இந்த ஈடியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான விஷயம். அவங்க மூலமா ஏராளமான வங்கிகளுக்கு சேர வேண்டிய தொகைகள் மீட்கப்பட்டிருக்கிறது. இது செய்தியில வராது. 56,000 கோடி ரூபாய் சொத்துக்கள், அதாவது தவறாக பணமாற்று சட்டத்துக்கு விரோதமா சேர்க்கப்பட்ட சொத்துக்களை கைப்பற்றி இருக்காங்க. வங்கியினுடைய கடன்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. இது பூரா சைலண்டா நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா அவங்க நடவடிக்கையில 4% 5% தான் அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டது. அந்த வழக்குகளை தொடர முடியாததுக்கு காரணம் அரசியல்வாதிகள் நியமித்த நீதிபதிகள் இருக்கிறார்கள். அவர்களை தாண்டி அந்த கேஸ் போக மாட்டேங்குது. அது தவிர பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் ஃபீஸ் வாங்கி கொண்டு பெரிய பெரிய வக்கீல்கள் இந்த வழக்கை எப்படியாவது தடுத்து விட வேண்டும் என்று தடுக்கிறார்கள். இதெல்லாம் யதார்த்தமான உண்மை. இதை பேசுவதற்கு பத்திரிகையில கூட துணிவு கிடையாது. காரணம் என்னென்றால் இதனுடைய விளைவுகள் பயங்கரம். இதை நாம துக்குளத்துல வேணா தெளிவாக எடுத்து சொல்லலாமே தவிர மற்ற எந்த பத்திரிகையும் அவ்வளவு விவரமாக சொல்ல போவதில்லை. ஆனா யதார்த்தமான உண்மை, இன்றைக்கு பி சிதம்பரத்தினுடைய முக்கியமான வழக்கு 2015 தடை செய்யப்பட்ட வழக்கு இன்று வரைக்கும் அதுக்கு உயிர் பெறவில்லை. அது காரணம் என்னவென்றால் அவர்களால் நியமிக்கப்பட்ட நீதிபதிகள் தான் இந்த வழக்குகளை கவனிக்கிறார்கள். மோடியே இதை செய்யவில்லை என்றால் இன்னைக்கு மோடி நியமித்திருக்க நீதிபதி என்றைக்கு அவர்களுக்கு அந்த அந்த ஹைகோர்ட்லயோ அந்த சுப்ரீம் கோர்ட்லயோ அவங்களுக்கு ஒரு ஸ்தானம் வருகிறதோ அப்போதுதான் ஒரு மாற்றம் வர முடியுமே தவிர, காங்கிரசால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள், இதை இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்லயே எடுத்துங்க, அவங்களால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் நீதிபதிகள் அவங்களோட தொடர்பு இருக்கு. அதனால வழக்குகள் அவங்களுக்கு சாதகமாக முடிக்கிறது என்று சொல்ல மாட்டேன். தடைபடுகிறது, தாமதமாகிறது. இந்த கோயில் நிலங்களை அபகரிக்கிற அவங்க யாரும் அரசாங்கத்துக்கு வெளியில் இல்லை, அரசாங்கத்துக்கு உள்ளதான் அவங்களே இருக்காங்க. இப்போ இன்னைக்கு இந்த போதை மருந்து, அது கடத்தல், அது வியாபாரம், அதை பத்தி ஒரு நியூஸ் ஐட்டம் படித்தேன். கம்யூன் மேகசின்ல ரொம்ப அழகா போட்டிருக்காங்க. இதுல இருக்கவங்க பல பேரே திமுக காரங்க தான். அதுபோல குற்றங்களை செய்பவர்களே அரசியல் கட்சியில இருந்து அது மூலமா ஆட்சியில வந்து அமைச்சர்களாகவும் ஆகி எம்எல்ஏ ஆகி அதுக்கப்புறம் ஆக்கிரமிப்பாளர் பேர்ல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம். இதுல நீதிபதிகள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, கோர்ட்ல எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. இந்த நிலங்களை எப்படி பாதுகாப்பது அப்படிங்கிறதே கோர்ட்டுக்கு பெரிய தலைவலியாக இருக்கிறது இன்றைக்கு. அதனால திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் இந்த கேவலம் நடக்கிறதே தவிர இதற்கு முன்னால் அந்த மாதிரி இல்லை. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நான்லாம் இருந்திருக்கேன், மாணவர் காங்கிரஸ்லயே நான் இருந்திருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் இருந்தது கிடையாது. தெய்வ நம்பிக்கையை அழித்ததுனாலதான் இந்த மாதிரி கோவில் நிலங்கள், கோவில் சொத்துக்கள், கோவில் அதனுடைய தங்கம், வைரம் எல்லாமே அபகரிப்பிடிக்கிறதுக்கு காரணம் அதுதான். இதற்கு முடிவு கட்டுவதற்கு நாம் எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணணும். அது இந்த எலெக்ஷன்ல ஒரு ஆரம்பமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த வெளிநாட்டு முதலீடுன்னு இருக்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு புரோபகண்டாவாயிடுச்சு. இந்த வெளிநாட்டு முதலீட்டுக்கு ஒரு மாநாடு நடத்துறாங்க. அங்க அதுல MOU எல்லாம் கையெழுத்து போடுறாங்க. அந்த MOU கையெழுத்து போடுறது அப்படிங்கிறது நாங்க நாளைக்கு பார்க்கறோம், யோசனை பண்றோம் அப்படின்னு தான் அந்த முதலீட்டாளர்கள் கூறுகிறார்கள். அது முதலீடாக மாறுவதற்கு இப்ப இருக்க அரசாங்கம் அதுங்காலத்துல நடக்காது. அதுக்கு அடுத்து, அதாவது உதயநிதி காலத்துல, உதயநிதி நாளைக்கு முதல்வராக வரான்னு வச்சுங்க, அந்த காலத்துல கூட நடக்காத ஒரு மாதிரி ஒப்பந்தங்கள் போட்டு அந்த ஒப்பந்தத்தை இன்றைக்கு வைத்து இதன் மூலமாக இத்தனை வேலை வாய்ப்பு ஏற்பட போகிறது அப்படின்னு கூறுவது வெறும் விளம்பரம் தான். அதை நாம நம்பக்கூடாது. கடுமையான நடவடிக்கை மத்திய அரசாங்கம் எடுப்பதற்கு இருக்கிற ஒரே ஒரு சட்டம் இன்றைக்கு பணமாற்று தடை சட்டம் தான். வேற எந்த சட்டத்திலும் எடுக்க முடியாது. இன்கம் டாக்ஸ் ஆக்ட் ஏற்கனவே இருக்கிறது. மற்றபடி குற்றங்கள் பற்றிய எந்த நடவடிக்கை எடுப்பதற்கும் மாநில அரசுக்கு தான் உரிமை இருக்கிறது. ஒரே ஒரு பணமாற்று தடை சட்டம், அதாவது இடி தான் நேரடியாக இதை செய்ய முடியும். சிபிஐ கூட செய்ய முடியாது. காரணம் என்னவென்றால் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்தில் ஏதாவது ஊழல் நடந்தால்தான் மத்திய அரசாங்கம் அதற்கு நடவடிக்கை எடுக்க முடியுமே தவிர
மாநில அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் ஏராளமாக இருக்கின்றன. அதுல தான் ஊழல்கள் நிறைய நடக்குது. அதுல மத்திய அரசாங்கத்துக்கு நடவடிக்கை எடுப்பதற்கு, சிபிஐ அதில் நுழைப்பதற்கு அவங்களுக்கு அதிகாரம் இல்லை. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அரசாங்க அதிகாரங்கள் பகிர்வு செய்யப்பட்டிருக்கின்றன. அதனால மத்திய அரசாங்கம் ஏன் செய்யல அப்படின்னு கேட்டாக்கா, அது மாநில அரசாங்கம் தான் செய்ய முடியும் என்பதனால தான் மத்திய அரசாங்கம் அதை செய்ய முடியல. சார், இந்த உலகப்போர் வருமா அப்படிங்கிறதுல என்னுடைய கருத்தை கூறுகிறேன். உலகப்போர் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. காரணம் என்னவென்றால், யார் யார் இந்த உலகப்போர்ல ரொம்ப தீவிரமா இருந்த நாடுகளோ அந்த நாடுகள் எல்லாம் நல்லபடியா சந்தோஷமா செல்வத்துல அந்த மக்கள்லாம் இருக்காங்களுக்கு அந்த வீரியம் போய்விட்டது. இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகள்ல எந்த நாடுகள்கிட்டையும் இன்னைக்கு யுத்தம் வேணுமான்னு கேட்டா 90% மக்கள் வேண்டாம் என்று கூறுவார்கள். அமெரிக்கா இன்றைக்கு யுத்தத்தில் ஈடுபடுவதற்கு காரணம், அமெரிக்காவுக்கு பக்கத்துல பார்டர்ல யாருமே கிடையாது. அமெரிக்காவில் பல டிப்ளமேட்ஸ் கிட்ட நான் பேசியிருக்கேன். உங்களுக்கு 50 கிலோமீட்டர் பாகிஸ்தானோடையோ சைனாவோடையோ பங்களாதேஷோடையோ இல்ல ஆப்கானிஸ்தானோடைய பார்டர் இருந்தாக்க நீங்க இந்த மாதிரி பேச மாட்டீங்க. நீங்க உங்களை யாருமே தொட முடியாத ஒரு நிலைமையில இருந்து கொண்டு மற்றவர்களை தாக்குவதனாலதான் உங்களால போர் தொடுக்க முடிகிறது, போரை நிறுத்த முடிகிறது. அந்த ஒரு வாய்ப்பு அமெரிக்காவுக்கு மாத்திரம் இருக்கு. அந்த அட்வான்டேஜ் இருக்கு, மற்ற எந்த கட்சிக்கும் எந்த நாட்டுக்கும் கிடையாது. ரஷ்யா இந்த யுக்ரைன் போரை தொடங்குவதற்கு காரணமே அமெரிக்கா தான், ஐரோப்பிய நாடுகள் தான். அமெரிக்காவுடைய நட்பை நாடியது ரஷ்யா 1996-97. 2 ஜனாதிபதிகள் போய் கிட்டத்தட்ட கால தொட்டாங்க. நாங்க இனிமே உங்களோட சண்டை போட போறதில்லை, நாம நண்பர்களா இருக்கலாம் அப்படி. அதாவது இந்த கோல்டு வார் அதோடு முடிந்து விட வேண்டும், நாம நண்பர்களா இருக்க வேண்டும். அப்ப அமெரிக்கா என்ன முடிவு பண்ணாங்க, ரஷ்யா தான் நமக்கு முதல் எதிரி, சீனா அல்ல. சீனாவை நட்பு நாடா வைத்துக் கொண்டு ரஷ்யாவை அந்த நாட்டோனுடைய நாடுகளினுடைய எண்ணிக்கை அதிகமாக்கி கொண்டே போனார்கள். அதனாலதான் ரஷ்யா யுக்ரைன் பேர்ல படையெடுக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. இது உலகுக்கே எல்லாருக்கும் தெரியும். அமெரிக்காவில் கிசிஞ்சரை கூறினார், இதை செய்யாதீங்க, ரஷ்யாவை எதிரியாக்கி கொள்ளாதீர்கள் என்று கூறினார். அடாவடியாக செய்தது அமெரிக்கா. இன்றைக்கு கஷ்டப்படுவது ஐரோப்பிய நாடுகள். இன்றைக்கு அமெரிக்கா ரஷ்யாவுடன் சேர்ந்து கொண்டு ஐரோப்பிய நாடுகளை அவங்களை அப்படியே பிக்ஸ் பண்ணிட்டாங்க. என்ன பண்றதுன்னே புரியல. அமைதியை நாடுவதா போரை நாடுவதா என்று புரியவில்லை. அதனால இந்த போர் நடவடிக்கைகள் எல்லாம் ஒரு யோசிக்காம எடுத்ததுனாலதான் இந்த உக்ரைன் போரே நடக்கிறதே தவிர இல்லையே நடக்காது. மிடில் ஈஸ்ட்ல என்னைக்குமே இப்படிதான் இருக்க போகுது. 2000 வருஷமா இப்படிதான் இருந்தது, இனிமேலும் அப்படிதான் இருக்க போகுது. 2 மதத்துக்குள்ள பெரிய போர். இதெல்லாம் போரிடக்கூடிய மதங்கள், மற்ற மதங்களை வெறுக்கக்கூடிய மதங்களிடையே போர் இருக்கத்தான் செய்யும். அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதே ஏன் ஆசியாவில் இது மாதிரி இல்லை? இங்கே ஏராளமா முஸ்லீம் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, இந்துக்கள் இருக்காங்க, பௌத்தர்கள் இருக்காங்க. ஏன் இந்தோனேஷியாவில் ஒரு பெரிய ஒரு முஸ்லீம் நாடு, அதுல ஏன் பிரச்சனை இல்லை? மலேசியாவில் ஏன் பிரச்சனை இல்லை? எந்த ஊர்ல அரபிய முஸ்லீம் வந்தார்களோ அங்கதான் பிரச்சனை ஏற்பட்டது. அதனால அந்த ஊர் பிரச்சனையை உலக பிரச்சனையா மாற்றக்கூடாது. அந்தந்த ஊர் பிரச்சனை. மறைமலை அடிகள் சொன்னாரு, இயேசு கிறிஸ்துக்கு 23 ஆண்டுகள் முன்னதாக பிறந்தவர், 31 ஆண்டுகள் முன்னதாக பிறந்தவர் திருவள்ளுவர். மறைமலை அடிகளுடைய ஆராய்ச்சி. மறைமலை அடிகளுடைய ஆராய்ச்சி இயேசுநாதரை விட திருவள்ளுவர் 31 வருஷம் முந்தையவர் என்பதை கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது ஏற்றுக்கொண்டார். அப்பதான் திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு ஒரு கான்செப்டை உருவாக்குனாங்க. ஏன் இயேசு கிறிஸ்துவே திருவள்ளுவருக்கு அப்புறம் 31 வருஷம் கழிச்சு பிறந்தவர் என்பது உண்மையானால், செயின்ட் தாமஸை பார்த்து தான் திருக்குறள் எழுதினாரு திருவள்ளுவர் என்பது எவ்வளவு பெரிய கட்டுக்கதை. இதை ஸ்டாலின் ஆமான்னு கேட்டுட்டு இருக்கிறாரு. வெக்கமா இல்லையா? திமுகக்கு வெக்கமா இல்ல? திமுக காரன்னு சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இல்ல? எப்படி நீ வெக்கம் வரும் உனக்கு? உங்க முன்னோடி ஈவே ராமசாமி நாயுடு தான் சொன்னார்ல, திருக்குறள் தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம்னு சொன்னாரு. அவரை தந்தைன்னு கொண்டாடுறோம் தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டு மக்களுக்கு வெக்கம் இல்லை. துக்ளக் ஷோ சொல்வார்ல, யாருக்கும் வெட்கம் இல்லை, அப்பன் தவறு பிள்ளைக்கு தெரிந்தால் அவனுக்கும் வெட்கம் இல்லை, அத்தனை பேரையும் படைத்தானே அந்த சிவனுக்கும் வெட்கம் இல்லை.
அது மாதிரி யாருக்கும் வெக்கம் இல்லை. சிலப்பதிகாரத்தை, கம்பராமாயணத்தை, திருக்குறளை, நம்ம நாட்டினுடைய போற்றுதலுக்குரிய தமிழ் அறிஞர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட வார்த்தைகள் அர்ச்சிச்சாங்க அவங்கெல்லாம். அதனுடைய விளைவைத்தான் நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த டீகன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில், வேற எந்த மாநிலத்திலும் இல்லை. அதனாலதான் இவன் திருக்குறளை கை வைக்கிறாங்க. ஏன் இப்படி திருக்குறள் மேல குறி வைக்கிறாங்க? காரணம் என்ன தெரியுமா? பொதுவா எல்லாருக்கும் நல்லவனாக இருந்துட்டு போகணும்னு வள்ளுவர் நினைச்சதுதான் காரணம் நினைக்கிறேன். இதே திருக்குறள்ல தாமரை கண்ணான் உலகுன்னு வருது. தாமரை கண்ணான் யாரு? நம்ம ஸ்ரீதேவி மூதேவின்னு சொல்றோம். மூதேவியை பத்தி சொல்றார் திருக்குறள்ல. அப்ப அதுவும் கிறிஸ்தவத்தில் இருக்குதா? இந்திரனை பத்தி சொல்றாரு, இந்திரனின் சால பரிந்துன்னு சொல்றாரு திருவள்ளுவர் சொல்றாரு. வாமன அவதாரத்தை பத்தி சொல்றாரு, திருக்குறள்ல இருக்கு. ஒருமைக்கும் தான் பெற்ற கல்வி எளிமையும் ஏமா புடைத்துன்னு சொல்றாரு. இது விவிலியம், அது இது கிறிஸ்தவ கருத்தா? திருக்குறள் அறம் பொருள் இன்பம் என்று சொல்கிறது. உலகத்தின் எந்த நாகரிகமும் எந்த பண்பாடும் அதை ஏற்றுக்கொண்டதில்லை. அதை ஏற்றுக்கொள்கிற ஒரே பண்பாடு இந்துத்துவ பண்பாடு. அறத்துப்பாலின் இறுதி அதிகாரத்தில் ஊழ்வினை சொல்லப்பட்டிருக்கிறது. 10 பாடல் ஊழ்வினை சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழ்வினையை ஏற்றுக்கொள்கிற எந்த சித்தாந்தமும் உலகத்தில் இல்லை. திருக்குறள் மாத்திரம்தான், இந்துத்துவம் மாத்திரம்தான் ஊழ்வினையை ஏற்றுக்கொள்கிறது. ஒருமைக்கும் தான் பெற்ற கல்வி எளிமைக்கும் ஏமா புடைத்து என்று 7 பிறவிகள் இருப்பதாக சொல்லுகிறது இந்துத்துவ சிந்தனை. இது கிறிஸ்தவமும் கிடையாது, இஸ்லாமும் கிடையாது, உலகத்தில் எந்த நாகரிகமும் கிடையாது. இது எப்படி உலக பொதுமறை ஆகும் என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை திருக்குறளுக்கு உலக பொதுமறை அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில் அறிஞர்கள் ஆசைப்பட்டால் இந்துத்துவ சிந்தனை தான் உலக பொதுமுறை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்துத்துவம் தான் உலக பொதுமுறை. அதை தவிர திருக்குறள்ல திருவள்ளுவர்ல எதுவும் சொல்லவில்லை. இந்திய இலக்கியங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப சொல்வதெல்லாம் 4 கருத்துக்கள் தான். அறம் பொருள் இன்பம் வீடு. இதை வடமொழி வார்த்தையில சொல்ல வேண்டும் என்றால் தர்ம அர்த்த காம மோக்ஷம். அங்கே காளிதாசனும் சாணக்கியனும் வேதங்களும் உபநிடதங்களும் தர்ம அர்த்த காம மோக்ஷம் என்று எதை சொன்னார்களோ அதைத்தான் வள்ளுவன் அறம்பொருள் இன்பம் வீடுன்னு சொல்லியிருக்கிறான். இளங்கோவடிகள் அறம்பொருள் இன்பம் வீட்டுக்குள்ளதான் சிலப்பதிகாரம் எழுதியிருக்கிறார். அறம்பொருள் இன்பம் தானே இருக்கு, வீடு என்று ஒரு பால் இல்லையேன்னு கேட்கலாம். திருவிக்கா சொல்றாரு, வீடு திருக்குறள்ல இந்த 3 பால்களிலும் விரவி கிடப்பதுதான் வீடு அப்படின்னு சொல்றார். இது அங்கங்க திருத்தி இதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுத்து இதை கிறிஸ்தவ நூல் என்று நிரூபிக்க முயற்சித்து இந்த கூட்டமே திருவள்ளுவர் இந்துதான், திருவள்ளுவர் இந்துதான் என்று நிரூபிப்பதற்காக டிஃபென்ஸ் கேம் இல்லை. இது அஃபென்ஸ் கேம். திருவள்ளுவர் இந்து இல்லை என்றால் இந்த நாட்டில் யார் இந்து என்று கேட்கிற கேம் இது. யார் இந்து? திருவள்ளுவர் இந்து இல்லை என்று மறுத்து விட்டால் யார் இந்துவா இருக்க முடியும்? இப்படிதான் ஒரு காலத்தில் ராமகிருஷ்ண மடம் ராமகிருஷ்ண மிஷனே இந்து இல்லைன்னு சொல்லி ஒரு வாதம் வச்சாங்க. விவேகானந்தர் இந்து இல்லைன்னா யார் இந்து? அப்படி இந்த நாட்டில் ஒரு டி இந்துவைசேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை, டி இந்துவைசேஷன். இந்துவை இந்துவாக இருக்க செய்யாத ஒரு சித்தாந்தம் ஒரு 200 ஆண்டுகளாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுக்கு தமிழ்நாட்டில் அது அதிகமாக அதை வளர்த்தெடுக்கிற சிந்தனை தான் இந்த திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம். இங்க இருக்கிற இடதுசாரிகள், பொது உடைமை பேசுறவன், சின்ன சின்ன பிரிஞ்சு குரூப், இவங்க எல்லாம் அதை முன்னெடுத்து செல்கிற சக்திகள். இந்த அபாயத்தை நாம புரிந்து கொள்ளணும். இந்துக்களுக்கு என்ன பிரச்சனைனா, தனக்கு இருக்கிற அபாயமே தெரியாத ஒரு சமுதாயம் உலகத்தில் இருக்குன்னா அது இந்து சமுதாயம் மாத்திரம்தான். டைனோசர்னு ஒரு பெரிய மிருகம் இருந்தது. அந்த மிருகம் அழிஞ்சே போச்சு. என்ன காரணம்? ஏன் டைனோசர் அழிந்தது? மிக நீண்ட வால் இருக்கும், மிக பிரம்மாண்டமான மிருகம். அதற்கு முன்னால யாரும் நிற்க முடியாது, அழித்து ஒழித்து விடும். ஆனாலும் அந்த நீண்ட வாலை பின்னால இருந்து ஒரு மிருகம் அதை கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சா தனது வாலை இன்னொரு மிருகம் கடித்து கொண்டிருக்கிறது, சாப்பிட்டு கொண்டிருக்கிறதுன்னு இந்த டைனோசருக்கு தெரிவதற்கே 3 மணி நேரம் ஆகுமா. அந்த சென்ஸ் அவ்வளவு தூரம் வர்றதுக்கு. தெரியும் போது வால் காணாம போயிருக்கும். அது மாதிரி மிக பிரம்மாண்டமான இந்த இந்து சமுதாயம் தனக்கு ஒரு அபாயம் இருக்கிறது என்று புரிந்து கொள்வதற்கே 300 வருஷம் ஆகுன்னா உங்களை தூங்க விட மாட்டோம் டைனோசர் மாதிரி. அதை திரும்ப திரும்ப சொல்லுவதற்கு தான் இந்து மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, மேடையில் இருக்கிற சாதுக்கள், சன்னியாசிகள் இவர்களை தூங்க விடக்கூடாது என்பதற்காகத்தான் இருக்கிறோம்.